எல்லோருக்கும் வணக்கம். என்ன சார் பிரச்சனை? உங்க வாய் தான் சார் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் தயாரிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்தியா அவங்கள காப்பாற்றிங்கன்னா அவங்களே பண்ணிக்குவாங்க. நீ நம்ம அமெரிக்காவில் தயாரிக்கிறது விட்டு போட்டு நீ எதுக்கு அங்கே போய் தயாரிக்கிற? எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். இதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் திடீர்னு ஒரு 86 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கினதுல இது ஒரு மிக முக்கியமான காரணம். அதாவதுங்க, ஒரு கட்டத்தில் மிஸ்டர் டிம் குக் அவர்கள் ட்ரம்ப்புக்கு அல்வா கொடுத்துட்டார். ஒரு இடம் மெக்சிகோவில் 500 பில்லியன் அமெரிக்க டாலர் போட்டு பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னார். உடனே அதை தடுத்து நிறுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தா அமெரிக்காவில் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தா நீ இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இப்போ அது ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கு. முன்னொரு காலத்திலே அந்த காலத்திலே ரயில்வே துறை பங்குகள் இருந்தது. அவன்லாம் பயங்கரமா ஏறி அப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஏறாமே இருந்தான். திடீர்னு இன்னைக்கு என்ன நினைச்சானுன்னே தெரியல. ஏதாவது பெரிய ஆர்டருக்கு இது கிடைச்சிருச்சா இல்ல என்ன காரணம்? எதுக்காக நீங்க இந்த டிட்டாக்கர் ரயில் சிஸ்டம்ஸ்னு 13% ஏறி இருக்கு, ஆர்வினல் 10% ஏறி இருக்கு, இந்த ரைட்ஸ் 10% ஏறி இருக்கு, ஜூபிட்டர் வேகன்ஸ்னு ஒரு 10% ஏறி இருக்கு. மிக முக்கியமான காரணமாக 2 காரணம் இருக்கு. இன்னொரு காரணத்தை நம்ம கடைசியில பார்ப்போம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் இந்த ரைட்ஸ் லிமிடெட்னுடைய Q4 ரிசல்ட் என்பது வந்திருந்தது. அந்த Q4 ரிசல்ட்ல பெருசா எந்த விதமான தகவலும் வராம, ஆர்டர் சம்பந்தப்பட்ட தகவல் எதுவும் வராமையே இந்த பங்கு 82 கோடி 109 கோடி லாபம் கொண்டு வந்த பங்கு மார்ச் 2025 குவார்டர்ல 141 கோடின்னு அவனுடைய லாபத்தை ஏர்முகமாக அறிவிச்சதுதான் இது போன்ற துறைகள் திடீர்னு மேல் நோக்கி வர காரணம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலி எவனை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்களோ, ஓவர் சோல்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவேளை அந்த ஜெனரல் பிராடர் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும்பொழுது இந்த மாதிரி ஓவர் சோல்டா இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வகையில மேல் நோக்கி மேபி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் இந்த ஜூபிட்டர் வேகன் 52 வீக் லோல இருந்த பங்கு, இந்த ரைட்ஸ் அப்படின்றவன் அவனும் 52 வீக் லோல இருந்த பங்கு, ஆர்வினல் அவனும் 52 வீக் லோல இருந்தாலுமே அவன் ஒரு வருஷ பீரியட்ல 47% அப்படின்ற சம்பாதிச்சிருக்கிறான். பட் இருந்தாலும் இன்னுமே அது 52 வீக் லோ பக்கத்துல தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த டிட்டாக்கர் ரயில் சிஸ்டம். ஸோ இது போன்ற பங்குகள்லாம் ரொம்பவுமே கீழே கிடக்குறானே அப்படின்ட்டு திடீர்னு இன்னைக்கு எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி Q4 ரிசல்ட் சம்பந்தப்பட்ட தகவல், ஆர்டர் கிடைச்ச தகவல்லாம் இப்ப சமீபத்தில் 6 மாசமா வந்துட்டு தான் இருந்தது. அப்பெல்லாம் எந்திரிச்சு நின்று ஆடாம இருந்தவங்க அதாங்க மிக முக்கியமான காரணம். மார்க்கெட்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்ததுனால சில பங்குகள்லாம் இப்படி மேல் நோக்கி ஏறி வந்திருக்குன்னு. இந்த சமயத்துல தான் இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்ககரமான தகவலை கொடுத்து விட்டாப்ல. இந்த ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆபீஸை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சாவே நம்மளுக்கு பயமா இருக்கு. அவர் என்னத்தை பேசுவாரோ என்ன பண்ணுவார். மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இணக்கங்களை அதிகப்படுத்துறதுக்காக அவர் ஒரு விஷயத்துக்கு அங்க போயிருக்காரு. அங்க ஒரு மீட்டிங்க்கு சாப்பிட்றதுக்கு டின்னரை கூப்பிட்டாக்கா அந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. இதனால நம்மளுடைய பங்குச்சந்தை என்பது இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. எங்களை தான் நீங்க சீக்கிரமா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இதே சைனா கிட்ட போய் முரண்டு பிடிச்சிங்க, டேரிஃப் இன்க்ரீஸ் பண்றேன்ட்டு கடைசியில் அவன் காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டீங்க. சைனா இறங்கி வரவே இல்லையே டேரிஃபை குறைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ எது எப்படியோ இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்கி மனசு வருத்தமா இருக்கிறதுக்கு இந்த நிகழ்வும் ஒரு காரணம். நண்பர்களே, 500 ரூபாய்க்கும் குறைவாக மிகவும் வலிமையான Q4 ரிசல்ட் அறிவிச்ச ஒரு 5 கம்பெனிகளை இப்ப நாம பார்க்க போறோம். TD பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி அவன் உச்சத்துல தான் இருக்கான். சமீபத்துல தான் அது 450 ரூபா 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 300 ரூபா விழுந்தான். பட் 500 ரூபாய் திரும்பி வந்துட்டான். ரொம்ப ஓவர் ஸ்பீடு. இந்த கம்பெனில என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 35 கோடி 41 கோடி 45 கோடி 53 கடைசியா வந்த குவார்டர்லி ரிசல்ட்லயும் 53 கோடி லாபம் என்பதை காமிச்சதுனால இந்த பங்கு தொடர்ந்து மேல் நோக்கியே இருக்கான். ஸோ 500 ரூபாய்க்கு கீழே 300 ரூபா வரைக்கும் போய் ஒரு பங்காக கீழே படுத்து கிடந்தது. அவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து தூக்கி இருந்தா பரவாயில்ல. பட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இவனை எல்லாம் மேல் நோக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல டிஐஸ் எஃப்ஐஸ்க்கெல்லாம் ஆர்வமே இல்லாம இருந்து இப்ப 5% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு தற்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வருஷத்தளவுல 650 ரூபாய் வரைக்கும் போன பங்கு 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இன்னுமே மேல வராம இருக்கு. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுமே எப்படி கொடுத்திருக்கான்னா
101 கோடி, 109, 115, 123, 136, 141, இப்ப 155 கோடின்னு அவனுடைய லாபத்தை வளர்ச்சியா தான் இப்போதைக்கு நிறுத்தி காமிச்சிருக்கான். அடுத்தது இந்த மொயில் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, இது 1.65% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கம்பெனிலையும் வந்து மிக்சடான தகவல்கள். டிஐஸ் முதல்ல 12% ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 7.5 தான். அதே மாதிரி எஃப்ஐஸ்மே தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை குறைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பங்கு 52 வீக் லோல வந்து படுத்து கிடந்து அப்படியே அதே இடத்துல தான் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 குவார்டர்களுடைய ரிசல்ட்டை விடவும் அதிகமாக 116 கோடி அப்படின்றது கொடுத்துருக்கான். இது எதனால சாத்தியமாச்சுன்னா, அவனுடைய சேல்ஸ் என்பது சமீபத்தினுடைய குவார்டர்களை விட மிக அதிகமாக இருந்த காரணத்தினாலே இது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். தற்சமயத்துக்கு இந்த பங்கு 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கடைசியாக பார்க்க போகிற 2 கம்பெனியில் இந்த கம்பெனி லிக்கர் கம்பெனி. அதனால் இந்த கம்பெனியினுடைய முதல் தகவல் முதலீட்டாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கம்பெனியில் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எஃப்ஐஸ் இந்தியாவில் சரக்கு அதிகமாக விற்குன்னு நினச்சாங்களா இல்லை என்ன நினச்சாங்கன்னு தெரியல. 2022 உங்களுடைய ஹோல்டிங் என்பது பெருசாக இல்லை. இப்போ போய் எடுத்து பார்த்தா 15.32. டிஐஸ் வந்து 1.26% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பங்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா என்னன்னே தெரியல. இதனுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகி தற்போது 77 கோடியாக இருக்கு. இது போன்ற செக்டர்களில் சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, யுனைடெட் கிங்டமோட நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ட்ரேட் டீல்னால அங்கிருந்து சில சரக்குகள் உள்ள இறங்கும் பொழுது மலிவான விலைக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். எது எப்படியோ இந்த பங்கு என்பது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் என்பது சமீபத்தில் 200 ரூபா ரேஞ்சில் இருந்தால் ஆல்ரெடி 350 அப்படின்ற இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த 500 ரூபாய்க்கும் குறைவான பங்குகள், ஆனால் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் காமிச்ச பங்குகள் அப்படின்றதுல இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய சமீபத்தினுடைய வருமானம் என்பது போன வருஷத்தை விடவும் கிட்டத்தட்ட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டரை விடவும் 1 மடங்கு என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கொஞ்சோண்டு மேல் நோக்கி வந்திருக்கான். அதாவது 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போனவன் இப்போ 350 ரூபாய் அப்படின்ற நிலவரத்தில் வந்து நிற்கிறான். அட கடவுளே, சமீபத்தில் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் சிகரெட் சம்பந்தப்பட்ட கம்பெனி ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 5% இறங்கி தான் கிடக்குறான். இனி அந்த ஐடிசி கம்பெனி என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த சமயத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கொடுத்து இந்த ஜிஆர் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு 6% ஏறி இருக்கான். கொச்சின் ஷிப்யார்டு 12% ஏறி இருக்கான். இவங்க எல்லாமே மன வேதனையில் இருந்தவங்க தான், ஒரு வருஷமா கீழ் ரேட்ல இருந்தவங்க தான். இது ஏதோ ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு கொஞ்சோண்டு மேல் நோக்கி 6%, 7% என்பது போல ஏறி இருக்கானுங்க. இன்னைக்கு வர்ற ரிசல்ட்டும் சாதாரணமான விஷயம் இல்லை. பெரிய ஆளுகளுடைய ரிசல்ட் எல்லாம் வருது அப்படின்ற சமயத்திலையும் ரொம்ப வயலண்டான ஆளுகளுடைய ரிசல்ட் வருது. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், ஜூப்ளியன்ட் ஃபார்மோவா, கல்பத்ரா ப்ராஜெக்ட்ஸ்னு ரொம்ப வயலண்டா இருக்கக்கூடிய ஆட்களுடைய ரிசல்ட் வருது. ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னு நாளைக்கு எதுவும் பார்க்க முடியாது, இன்னைக்கு திங்கக்கிழமை தான். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுடைய டார்லிங் நீதான் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ் சமீபத்தில் பணம் போட்டுக்கிட்டே இருந்து இப்போ 14,951 கோடி என்பது பணம் போட்டிருக்காங்க. ஒன்றும் பெருசாவெல்லாம் போடல. இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 2000 கோடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 14,000 கோடி. இப்போ நிறைய பேர் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, அட இன்னொரு 50,000 கோடி பக்கம் போட்டு புதிய உச்சத்துக்கு மார்க்கெட்டை ஏற்று, அதுக்கப்புறம் நீ பல லட்சம் கோடி வாங்கி என்னத்தையும் ஒன்று பண்ணு, ஒரு 50,000 கோடியை போட்டு விட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் எங்களை காப்பாத்திட்டப்பா அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இனி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸே முடிய போகுது. அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு 4-5 நாளில் பெரும்பாலும் முடிஞ்சிடும். இந்த சமயத்தில் வந்து இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக துன்பம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரிசல்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமா ரிசல்ட் என்பது சுமாராக இருந்தது. இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்ஸும் சேமா இருக்கிறதுனால பெரிய நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல்ல ஒருத்தர் 98 மார்க் 97 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 80 மார்க் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய ரிசல்ட் 80லயே இருந்ததுன்னா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கார்பரேட் ரிசல்ட்ஸ் பெரும்பாலும் இப்போ வரைக்கும் காப்பாற்றி விட்டு இருக்கு நம்மளை. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஃபார்மா செக்டரில் ஒரே ஒரு பங்கு கரடியினுடைய கட்டுப்பிடிக்குள்ள போகாமல் நிலையாக நின்று ஆடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்குனா சமீபத்தில் இந்த டிவிஸ் லேப் தான். எத்தனையோ முறை சொன்னால் வாயே வலிக்கும். அவன் பாட்டுக்கு இறங்கி ஏறிக்கொண்டே இருந்துட்டு இருந்தா
இந்த சமீபத்தில் கூட இறங்கியிருந்தா, அப்புறம் மறுபடியும் இப்போ மேல் நோக்கி ஏறி உச்சத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கான். இந்த சமயத்தில் இன்னொரு ஃபார்மா பங்கு அஜந்தா ஃபார்மா அப்படின்றது 3 மாசமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஒரே லெவலுக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். ட்ரேடர்களே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நீ என்னதாயா பண்ண போற, உன் வாழ்க்கையில நீ என்னத்தை சாதிக்க போற அப்படின்ற மாதிரி புரியாத மேனிக்கு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு இதை விட்டு வெளியே வருவான்னு தெரியாம ட்ரேடர்கள்லாம் ரொம்ப சோர்வாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவலை பேச போறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல நேத்து கூட ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். 66% என்னமோ வருஷமான சம்பாரிச்சு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவரு கூட அப்பப்ப லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அது மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல சில கம்பெனிகள் லாபகரமாக இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அவன் நஷ்டம் பண்றான்னு வச்சுங்களேன், அந்த நஷ்டம் பண்றதை பார்த்த உடனே வெளியே வருவது எப்படி அப்படின்றது வந்து இந்த டிஐஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தத்வா சிண்டான்னு இன்னொரு ஃபார்மா கம்பெனி, இப்போ 3 ஃபார்மா கம்பெனியில் இது 3வது ஃபார்மா கம்பெனி இன்னைக்கு டேட்டாவில். இந்த தத்வா சிண்டான் ஃபார்மா அப்படின்ற கம்பெனி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கான், ப்ராஃபிட் மேக்கிங்காக இருந்திருக்கான். 12 கோடி 21 கோடி அப்படின்னு லாபம் பண்ணிக்கிட்டே இருந்தவன் இப்போ கடைசி ஒரு வருஷத்தினுடைய டோட்டலாக பார்க்கும்போது 6 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான். ஆனால் குவார்டர்லி அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது சில குவார்டர்களில் அவன் நஷ்டமும் பண்ணியிருக்கான். இப்படி லாபம் என்பது குறைஞ்சு கொண்டே வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீரனை போல, ஒரு மாவீரனை போல அந்த பங்கை விட்டு எப்படி இந்த டிஐஸ் வெளியே வந்திருக்காங்க பாருங்க. முதல்ல 10%, 12% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 13 வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸையும் பண்ணி பார்த்தவங்க, சரி இவன் நான் வச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஹோல்டிங் என்பது குறைவாக இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் அப்போ இருந்தே கண்ணை கட்டி உட்காந்துட்டாங்க. நீ கோயில் மாடு மேலே ஒரு கரும்பு அதனுடைய வாயில் கொடுத்துட்டு எங்கேயோ ஊரு பூரா சுற்றுப்போ அப்படின்ற மாதிரி அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பணத்தை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நீ என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்திலிருந்து எப்படி நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னம்னாக்கா, ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனியில் எப்படி பார்ஷியலாக வெளிவந்திருக்காங்க அல்லது ஃபுல்லாக வெளியே வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஹோல்டர்ஸ் அந்த பங்குலேருந்து வெளியே வந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் யாரெல்லாம் யூனிட் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க ஒருத்தர் லாஸை எடுத்துக்கல, அதை பகிர்ந்து அந்த லாஸ் என்பது அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு மொத்தமாக பகிர்ந்து போகிற மாதிரி போகுது. என்னங்க நீங்கள் உங்கள் பேரை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட சந்தோஷமே இல்லையேங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி விழுந்துக்கிட்டே இருக்கான். 1500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து இப்போ 600 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்னுமே அவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ என்பது ஸ்டாக் பிஇ மேட்ச் ஆகாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கம்பெனி கடைசியாக அவன் வெளியிட்டு இருந்த ரிசல்ட்லையாவது உருப்படியாக கொடுத்துருந்துருக்கலாம். அதுவும் வந்து ஒரு 50 கோடி ஒரு ஸ்டாண்டர்டான வருமானத்தை கூட காமிக்காம, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி 2022 கூட சில குவார்டர்கள் 50 கோடி லாபம் காமிச்சிட்டு இருந்தேன், இப்போ வெறும் 34 கோடி தான் லாபம் காமிச்சிருக்கான். இவன் எப்போ ஏறி வந்து எங்களை எப்போ காப்பாற்ற போறான் அப்படின்ற மாதிரி தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் முதல்ல 1% வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 10%ஆக இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்றதுல மார்ச் 2025 டேட்டா அப்படின்றது காட்டுது. இந்த சமயத்தில் வோல்டாஸ் அப்படின்ற பொங்கு வந்து என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்றது பண்ணி வச்சிருந்தான். ஒரு 2-3 வருஷமா கூடி கிட்டத்தட்ட பெரிய அளவில் இறங்கி மறுபடியும் 150% பக்கம் இந்த வோல்டாஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு கட்டத்தில் ஏறினான். அப்படி ஏறினதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, கொஞ்சோண்டு சரிவடைஞ்சிருக்கான். இன்னும் 2023 லெவல்லாம் உழுகல, 2024 லெவலில் உழுதுட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய பங்கு மறுபடியும் நீ எப்போ நீ பெரிய லெவலில் சம்பாரிச்சு தருவ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்மர் சீசனே முடிய போகுது, அப்போ இந்த வருஷம் இல்லைன்னா இப்போ எந்த வருஷையா நீ மேலே ஏறுவ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லவனாக மட்டும் இருக்காதே, வல்லவனாகவும் இரு அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்து சிங்க் போன்ற பல்வேறு லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகள் இன்னுமே கீழே படுத்து தான் கிடக்கிறான். அந்த வகையில் இந்த ஹிந்து சிங்க் அப்படின்றது ஒரு நல்லவனாக இருக்கான். அதாவது சமீபத்தை 2025 பிறந்ததுலேருந்து இறங்கினா ஏறிடுறான், ஏறினா இறங்கிடுறான். இப்படி நல்லவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ நல்லவனாக இருக்கக்கூடியது ஏதாவது பிரேக் அவுட் ஆகி பெருசாக வல்லவனாக மாற வேண்டும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஐடிசி நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தலைக்கட்டு, ட்ரேடர்களை இப்படி கொடுமைப்படுத்தலாமா? எத்தனையோ பேர் ஏறி வந்துகிட்டு இருந்த நிலைமையில பல பங்குகள் அவனுடைய பழைய ஹைக்கே வந்துட்டான். ஆனா நீங்க இன்னும் டிசம்பர் மாசத்தினுடைய ஹை கூட இன்னும் வந்து சேராம நீங்க பாட்டுக்கு 350 ரூபாய்க்கு 435 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஒரு 5-10% மேல் நோக்கி ஏறி வராமா?
ட்ரேடர்கள்லாம் ரொம்பவுமே பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஐஆர்இடின்னு ஒரு பங்கு, இவன் யார் தெரியுங்களா? சமீபத்தில் போயிட்டு இந்த ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிட்ட ஒரு கம்பெனியில் இவனு ஒருத்தன். கிட்டத்தட்ட 510 கோடி டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்பெனியை திவால் பண்ணி விடுங்க, ஜென்சால் இன்ஜினியரிங்கை திவால் பண்ணி விட்டுட்டு எங்கள் பணத்தை செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி பேங்க்ரப்சிக்கு கேட்டு போயிருக்காங்க. இது அவங்களுக்கு அந்த 510 கோடியில் எவ்வளவு கோடி கிடைக்கும் என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் இருக்கு. இருந்தாலும் பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இப்படி கோர்ட்டினுடைய வாசலை ஏறி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு பழைய ஹையை நோக்கி ஏறுமா அல்லது பழைய லோவை நோக்கி இறங்குமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த ஐஆர்இடியை பொறுத்த வரைக்கும் 510 கோடி என்பது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பணம்னா 3 மாதம் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம். ஒரு குவார்டர் கிட்டத்தட்ட 90 நாள் வேலை செஞ்சாதான் இந்த 500 கோடி என்பது கிடைக்கும். அதை ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான், அதை ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு படி ஏறி இருக்காங்க. நண்பர்களே, பாகிஸ்தான்ல இன்னுமே பீதியில் இருப்பாங்க போல. அங்க நிறைய விஷயங்கள் என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்தியா மறுபடி தாக்குமோ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலே டிஃபென்ஸ் பங்குகள் இன்னைக்கும் நிறைய பங்குகள் மேல் நோக்கி தான் ஏறி இருக்காங்க. இந்த மசகான் டாக்கெல்லாம் இன்னைக்கு 10% பக்கம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் கடந்த 5 நாட்கள்ல இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன வேலை பார்த்துட்டான் தெரியுங்களா? ஊரே சந்தோஷமா இருக்கையில இவன் ஒப்பாரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 8% காலி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு என்னடானா ஏதோ டெரிவேட்டிவ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க. இப்போ என்னடானா ஏதோ மைக்ரோ ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏதோ தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி 3 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல பிரச்சனை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே புக்கே இருக்காதேடா, அப்புறம் எப்படி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 46% காலிங்க. அடாத ஒரு பேங்க்குங்க, பேங்க் பங்குன்னு நினச்சிட்டு நிறைய பேர் உள்ளே போயிருந்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பேங்க் பங்குல 50% பக்கம் காணும். இதே ஐசிசி பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அவன் எங்கேயாவது மேலே அப்பர் லிமிட்டில் போய் முட்டிக்கிட்டு கொண்டிருப்பான். ஆனால் இவன் என்னடானாக்கா கீழே பாட்டம் லிமிட்டில் முட்டிக்கிட்டு கொண்டிருக்கான். இந்த சமயத்தில் 10-15 குட்டை இருக்கு. அந்த குட்டைக்குள்ள போய் மீனை பிடிங்க, ஈஸியாக பிடிக்கலான்னாக்கா சில பேர் அத்தனை நல்ல குட்டைகளை விட்டுட்டு ஏதாவது ஒரு கடலுக்குள்ள போய் நாங்கள் பெருசாக டன் கணக்கில் மீன் பிடிக்கிறோன்ட்டு போவாங்க. கிடைச்சிருச்சுன்னா நல்ல விஷயம். ஆனால் கிடைக்காம கப்பலே உடஞ்சி உள்ள கடல்ல முழுகிடுச்சுனாக்கா அப்புறம் வெறுங்கையோடு தான் நீந்திட்டு கரை சேரணும் அப்படின்ற மாதிரி இவன் பண்ண வேலைக்கு அவன் ஏகப்பட்ட பேர் மனசு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை அந்த வாய் சும்மா இருக்குல்ல. அதாவது ட்ரம்ப் அவர்கள் நேற்று நடந்த அந்த டின்னர் மீட்டிங்ல மிஸ்டர் முகேஷ் அம்பானி, நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம மார்க்கெட்டையே சமீபத்தில் மேலே தூக்கி விட்ட தூண் மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவர்களுடைய ரிலையன்ஸ் கம்பெனி தான். அந்த மீட்டிங்ல நல்ல வேலை இவங்க 2 பேரும் ஏதாவது பேசினதாக எந்த விதமான அறிக்கையும் வரல. நீங்களும் கிளம்பி அமெரிக்கா வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவருடைய வாய் சும்மா இருக்காம எந்தையாவது ஒன்று பேசி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் போய் ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. நீ இந்தியாவில் தயாரிக்காத, இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, நீ அமெரிக்காவுக்கு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாக்கியங்கள் பேசினது மட்டும்தான் நான் பார்த்தேன். நன்றி, வணக்கம்.